Hi friends, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு ரசத்தை விட ரொம்பவே சுவையான சூப்பரான ஸ்பெஷலான ஒரு ஆரோக்கியமான ரசம் செய்ய போறோம். இந்த கடுமையான நேரத்துல நம்மள கொரோனால இருந்து பாதுகாக்கக்கூடிய ரெசிபியா இது இருக்கும். ஏன்னா நம்ம இதுல அப்படி ஒரு அற்புதமான மூலிகை சேர்த்து செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரோக்கியமான ரெசிபி அப்படினாலே அதுல சுவை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றது நிறைய பேரோட கருத்து. ஆனா இது நீங்க நார்மலா செய்யற ரசத்தை விட ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன். மிளகு, சீரகம், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. இந்த ரெசிபிக்கு அதாவது இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸ் ஆகணும்னு இல்லை, எந்த அளவுக்கு அரையுதோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம உடச்சி வச்சுருக்க பூண்டு பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அல்லது 20 பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நைஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. பூண்டு, பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரைப்படக்கூடாது. இந்த மாதிரி வந்து லைட்டாக அரைப்பட்டாலே போதும். அதுக்கப்புறமா இது கூட நல்ல ஒரு கை அளவுக்கு தூதுவளை எடுத்திருக்கேன். தூதுவளை பார்த்திங்கன்னா சளி முறிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது உடம்புல இருக்கக்கூடிய நிறைய விதமான டிசீஸை வந்து க்யூர் பண்ணுது. குறிப்பாக நெஞ்சு சளி, தொண்டை சளி, தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த தொண்டைக்கட்டு, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இது வந்து க்யூர் பண்ணுது. இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் கொரப்பாக அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக மையாமல் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சோன்னா ரொம்ப மஞ்சிடும். அது உடம்புக்கு நல்லதாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற போட்டுக்கிறேன். ரசம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தக்காளி சேர்த்திங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து அரிஞ்சு போடாமல் இந்த மாதிரி 2 அரிஞ்சிட்டு இதை வந்து நல்லா கைகளாலேயே வந்து கரைச்சி விட்டுக்கணும். அப்போ அந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக வைக்கிற ரசத்தை விட இந்த மாதிரி வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் தக்காளியை அரைச்செல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகா உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அந்த எண்ணெயில் சும்மா லைட்டாக வந்து 2 கிளறி விட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தக்காளி தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்த்துற போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட்டு நான் வந்து அந்த எண்ணெயில் லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தக்காளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இதையே நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதை அப்படியே நம்ம தக்காளி புளி கரைசலில் சேர்த்துட்டு கலந்துட்டு கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம்தான். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் ரசம் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுறலாம். கொத்தமல்லி தழை வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதி அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்திங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு லைட்டாக அந்த மாதிரி நுரைச்சி வர அளவுக்கு வச்சுக்கலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிச்சுது அப்படின்னாலே டோட்டலாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டு நல்லாவே இருக்காது. ஸோ கொதி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி நுரைச்சி வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாண ரசத்தில் இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசத்தில் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சுவை மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் சரியாக போயிடும். வேறு எந்த விதமான கிருமிகளும் உங்களை தாக்காமல் இருக்கிறது கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. குழைய வடித்த சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தேனாமிரதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.